சிபில் ஸ்கோர் இது வந்து விவசாயிகள் வந்து தொடக்க வேளாண் வங்கியில் பயிர்க்கடன் வாங்குவதற்காக அங்கே போனால் அங்கே ஒரு திட்டத்தை கொண்டாந்துட்டாங்க சிபில் ஸ்கோர். அதில் வந்து பல விதிகளை புகுத்தி அங்கே இருக்கின்ற வங்கியில் நீங்கள் நோட்டீஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் தான் கடன் கொடுப்பணும். நான் வந்து 2 நாளைக்கு இந்திய பாரத பிரதமர் திருச்சிக்கு வந்தபோது இதுக்கு விவசாயிகள் இந்த பிரச்சனையின் கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. டெல்டா மாவட்டத்தில் போகும்போது நாங்களாம் பயிர்க்கடன் வாங்க முடியல. தமிழ்நாடுகள் அத்தனை விவசாயிகளும் தொடக்க வேளாண் வங்கியில் கடன் பெற முடியல. கேட்டால் சிபில் ஸ்கோர் இருக்குது, இதுக்கு தேவையான விதிகள் இருக்குது, இந்த விதிகளை பின்பற்றி இந்த ஆவணத்தை கொடுத்தா தான் நான் உங்களுக்கு பயிர்க்கடன் கொடுப்போம். நாங்கள் இங்கே இருக்கிற மந்திரி, கூட்டுறவுத்துறை மந்திரி, இங்கே தானே இந்த மந்திரி தானே, எப்பேற்பட்ட மந்திரி. ஐயா, விவசாயிகள் எப்படியா கடன் வாங்க முடியும்? இப்படி கஷ்டப்படுத்தினா விவசாயிகள் எப்படி பிழைக்க முடியும்? நான் டெல்டா மாவட்டத்தில் போகும்போது தண்ணி திறந்து விட்டாங்க, நீ சாகுபடி செய்ய வேணும். இன்றைக்கு அந்த பணியெல்லாம் துவங்கிட்டாங்க. நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் இன்றைக்கு அந்த பணி துவங்கிட்ட பொழுது விவசாயிகள் போய் அந்த நேரத்தில் போய் பயிர்க்கடன் வாங்கி ஆகணும். இல்லைன்னா பருவம் தவறி கடன் கொடுத்தா அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆக இந்த சிபில் ஸ்கோர் என்ற விதியை பயன்படுத்தி விவசாயிகளை துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அரசு திமுக அரசு. அதுவும் இந்த தொகுதியில் இருக்கிறவர் தான் கூட்டுறவுத்துறை அமைச்சர். இதை பாரத பிரதமர் கொடுத்த உடனே நேற்றைய தினம் உடனடியாக அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. உடனடியாக சிபில் ஸ்கோர் இனிமேல் கிடையாது. ஏற்கனவே பழைய முறையில் விவசாயிகள் எப்படி பயிர்க்கடன் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வாங்கினாங்களோ அதை பின்பற்றலாம் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ஆக மாநில அரசாங்கம் எப்படி மக்களை வஞ்சிக்கிறது என்பதை பாருங்க. ஏற்கனவே ரிசர்வ் வங்கி இன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாங்க, விவசாயிகளும் எந்தவித ஒரு ஆவணங்களும் பெற வேண்டாம். இன்றைக்கு பயிர்க்கடனுக்கு விவசாயிகளிடத்தில் எந்த ஒரு ஆவணங்களும் பெற வேண்டாம். ஆக அப்படின்னு உத்தரவு போட்ட பிறகு வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதை தவிர்ப்பதற்காக இந்த திராவிட மாடல் அரசு தில்லுமுள்ளு செய்து இங்கு இருக்கிற அமைச்சர் இதற்கு உடந்தையா இருந்து விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கின்றார். இன்றைக்கு பாரத பிரதமருக்கு நான் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தவுடன் நேற்று தினம் சிபில் ஸ்கோர் இனி கிடையாது, ஏற்கனவே எப்படி தொடக்க வேளாண் வங்கியிலே பயிர்க்கடன் கொடுத்தாலும் அது தொடரும் என்ற அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்.